மழைக்கால கூட்டத்தொடர் தொடர்பாக டெல்லியில அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில அனைத்து கட்சி கூட்டத்திலிருந்து இந்தியா கூட்டணி வெளிநடப்பு செய்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், என்ன காரணத்திற்காக இந்தியா கூட்டணி வெளிநடப்பு செய்திருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. நாளை நடைபெறும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை மத்திய அரசின் சார்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே இந்த கூட்டத்திலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ், அதே போல திமுக, சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்கின்றன. இவர்கள் வெளிநடப்புக்கான காரணம், மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் உட்கட்சி பூசல் விஸ்வரூபம் எடுத்து அந்த அணியை சார்ந்த சுமார் 20 எம்பிக்கள் நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனை ஏற்கக்கூடாது என்றும் அவர்களை தனி அணியாக அங்கீகரிக்க கூடாது, அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஒரு மனு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய அனைத்து கட்சி கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய அதிருப்தி எம்பிக்களை உள்ளடக்கிய NCPI கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இது தவிர உத்தவ் சிவசேனா கட்சியை சார்ந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்மையில் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டிருந்தனர். அதனை ஏற்கக்கூடாது என சிவசேனா கட்சி மனு கொடுத்திருந்த நிலையில் அந்த இணைப்பை மக்களவை சபாநாயகர் அங்கீகரித்து நேற்று அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த 2 முடிவுகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் சிவசேனா கட்சியை சார்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்ற அரசினுடைய அனைத்து கட்சி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து திமுக, அதே போல காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியை சார்ந்த பிற கட்சிகளும் வெளிநடப்பு செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து மீண்டும் அந்த கூட்டணியில் சில திமுக உள்ளிட்ட சில கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றுக் கொண்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.